கஞ்சி கொண்டு போற பொண்ணு கண்டு வாலி மாறச்சு கஞ்சி கொண்டு போற பொண்ணு கண்டு வாலி மாறச்சு கேலிகளும் செய்யலாமா செல்லையா உனக்கு கெட்ட புத்தி ஆகலாமா சொன்னையா உனக்கு கெட்ட புத்தி ஆகலாமா சொன்னையா மச்சான் போறவர் மாமா போறவர் மானா மாதிரைக்கு பொண்ணுங்கிண்டா எனக்கு மாவுல பழுத்த பழம் வாங்கிய வாங்க மாவுல பழுத்த பழம் என்னடி குட்டி ஜோக்கா சொல்லடி குட்டி ஜோரா சொல்லடி குட்டி நீ விவரமாக சொன்னீனா வாங்கி வாரு உனக்கு மாவுல பழுத்த பழம் வாங்கி வாரு மாவுல பழுத்த பழம் பண்ணியாரண்டா மாமா பண்ணியாரண்டா மச்சான் பண்ணியாரண்டா மாவுல பழுத்த பழம் இல்லை இண்டா எனக்கு வாயில பழுத்த பழம் வாங்கிய வாயில பழுத்த பழம் என்னடி குட்டி ஜோக்கா சொல்லடி குட்டி ஜோரா சொல்லடி குட்டி நீ விவரமாக சொன்னீனா வாங்கி வாரு உனக்கு வாயில பழுத்த பழம் வாங்கி வாரு வாயில பழுத்த பழம் வெத்தலை பாக்கு மாமா வெத்தலை பாக்கு மச்சான் வெத்தலை பாக்கு வாயில பழுத்த பழம் இல்லை இண்டா எனக்கு விட்டு இழுக்கிறது விட்டு இழுக்கிறதா விட்டு இழுக்கிறது என்னடி குட்டி ஜோக்கா சொல்லடி குட்டி ஜோரா சொல்லடி குட்டி நீ விவரமாக சொன்னீனா வாங்கி வாரு உனக்கு விட்டு இழுக்கிறது வாங்கி வாரு நம்ம ஐயா அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க மாட்டாவணின்னு பார்த்தோம் விட்டு இழுக்கிறது இருவலிடா மாமா இருவலிடா மச்சான் இருவலிடா எட்டு இழுக்கிறது இல்லை இண்டா எனக்கு வச்சு அமுக்கிறது வாங்கிய வச்சு அமுக்குறது என்னடி குட்டி ஜோக்கா சொல்லடி குட்டி ஜோரா சொல்லடி குட்டி நீ விவரமாக சொன்னீனா வாங்கி வாரு உனக்கு வச்சு அமுக்குறது வாங்கி வாரே வச்சு அமுக்கிறது பிரசு பட்டனு மாமா பிரசு பட்டனு மச்சான் பிரசு பட்டனு வச்சு அமுக்கிறது இல்லை இண்டா எனக்கு பிடிச்சுக்கிட்டு மாட்டுறது வாங்கிய பிடிச்சுக்கிட்டு மாட்டுறது என்னடி குட்டி ஜோக்கா சொல்லடி குட்டி ஜோரா சொல்லடி குட்டி நீ விவரமாக சொன்னீனா வாங்கி வாரு உனக்கு பிடிச்சுக்கிட்டு மாட்டுறது வாங்கி வாரே புடிச்சுக்கிட்டு மாட்டுறது வளையல் கண்டா கண்ணாடி வளையல் கண்டா மச்சான் வளையல் கண்டா புடிச்சுக்கிட்டு மாட்டுறது இல்லை இண்டா எனக்கு பிரிச்சு தேய்க்கிறது வாங்கிய பிரிச்சுக்கிட்டு தைக்கிறது என்னடி குட்டி ஜோக்கா சொல்லடி குட்டி ஜோரா சொல்லடி குட்டி நீ விவரமாக சொன்னீனா வாங்கி வாரு உனக்கு பிரிச்சுக்கிட்டு தைக்கிறது வாங்கி வாரு புடிச்சுக்கிட்டு தேய்க்கிறது சோப்பு கட்டி மாமா சோப்பு கட்டி மச்சான் சோப்பு கட்டி பிரிச்சுக்கிட்டு தேய்க்கிறது இல்லை என்றா எனக்கு பார்த்து சொருகிறது வாங்கிய வாட்டா பார்த்து சொருகிறது என்னடி குட்டி ஜோக்கா சொல்லடி குட்டி ஜோரா சொல்லடி குட்டி நீ விவரமாக சொன்னீனா வாங்கி வாரு உனக்கு பார்த்து சொருகிறது வாங்கி வாரே பார்த்து சொருகிறது ஊசி நூலு மாமா ஊசி நூலு மச்சான் ஊசி நூலு பார்த்துக்கிட்டு சொருகிறது இல்லை என்றா எனக்கு தொடர்ந்து குளுக்கிறது வாங்கிய
போயிட்டு வாரேன் கிளியே போயிட்டு வாரேன் கொடிய போயிட்டு வாரேன் ஒரு புல்லு பாயிருந்தா வாங்கி வாரேன் அதுல சேர்ந்து நாம ராத்திரிக்கு சினுக்கு சிக்காண்டி கிளியே சினுக்கு சிக்காண்டி கனியே சினுக்கு சிக்காண்டி முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் சார். அதாவது என்னுடைய சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆரம்பத்திலேயே இருந்தே தேவா சார் வந்து கூட இருந்து எல்லா பாடல்களுக்கும் மிகப்பெரிய அவர் சொன்னார். இந்த மாதிரி வந்து பவித்ரன் காம்பினேஷனில் வந்து திருப்பு முனைங்கிறதெல்லாம் உழைப்பு தான். எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் 25 இந்த பாட்டை கூட ஃபோன் பண்ணபடி வந்தேன்னா வந்து அவர் இழுத்துட்டு வந்து உடனே எந்த டென்ஷனில் இருந்தாலும் வந்து எனக்கு பண்ணி கொடுப்பார். உதாரணமாக சொல்லப்போனால் தெலுங்கு படம் சங்கராச்சாரியோட ஃபேமிலியை பற்றி ஒரு அந்த அதாவது தெலுங்கு ஸ்டைலில் வந்து கர்நாடிக் இதில் போய் திருவையாறுங்கிற மாதிரி இடங்கள்லாம் போய் வந்து அதை ரிசர்ச் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு தெலுங்கு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கிற டேட் இது, அந்த மியூசிக் கம்போசிங் டேட்டு. அவள் சாரை நான் ரிக்வஸ்ட் பண்ணி வந்து நன்றி ரிக்வஸ்ட் பண்ணி தயவுசெய்து நீங்கள் இருங்கிறனால இந்த 3 நாளாக வந்து ஒரு சார் என் கூடயே இருந்து இந்த பாட்டை வந்து மிக சிறப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு நன்றியை நான் சொல்லணும். அதே மாதிரி வந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு இந்த படத்தை வந்து செய்கிறதுக்கு நமக்கு வந்து பூரண ஒத்துழைப்பாக இருந்து எனக்கு ஒரு மனதைரியத்தோட நீங்கள் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு நம்ம ப்ரொடியூசர் டாக்டர் ஸ்ரீ விஜயகுமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எந்த இதாக இருந்தாலும் கோஆப்ரேட் பண்ணி நல்லா தைரியமாக பண்ணுங்கள், அவங்கள பற்றி எனக்கு தெரியும், தைரியமாக பண்ணுங்கிற கோஆப்ரேட்டிவ் மென்டாலிட்டினால தான் நம்ம இந்த மாதிரி புது ஸ்டைலில் பண்ண முடியுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சார், தேவா சார் வந்து அப்போ நான் இப்போ அவர்கிட்ட பேசும்போது சார் வந்து ஃபாரின் இதில் இருந்தார். எந்த ஊர் சார்? ஷார்ஜாவில் சார் இருந்தார். சார் இந்த மாதிரி மதுரையில் ஷூட்டிங்கு அப்போ வந்து புதுசாக இந்த மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களை வந்து செலக்ட் பண்ணி நம்ம பண்ணணுங்கிற ஒரு தீமில் வந்து டாக்டர் சார்கிட்ட சொன்னோன்னே அவர் வந்து ஒரு சும்மா வேனை கொடுத்து சவுத்து ஃபுல்லாக நாங்கள் ரவுண்ட் அடித்தா கூட அந்த அட்மாஸ்பியரில் வந்து மிகச்சிறந்தவர்களாக தென்பட்டவங்க இவங்க 2 பேரும் தான். லட்சுமி அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க, பாண்டியன் அவர்கள். இவங்க குழுவினரை வந்து நேராக அவங்க வீட்டுக்கு போய், நானும் ப்ரொடியூசர் அவர் எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட அவங்க வீட்டுக்கு நேராக போய் காரியப்பட்டிக்கு போய் அங்கே இருக்கிற கலைஞர்களோட ராத்திரி பகலாக இருந்து அந்த டியூனெல்லாம் தயார் பண்ணி இந்த மாதிரி வந்து சும்மா ஒரு நாட்டை வச்சு சாருக்கு நான் போட்டு அனுப்புனேன். உடனே சாரை கேட்டுட்டு அதுக்கு வந்து நான் நேரில் வரேன்னு சொல்லிட்டு ஒரு 5 days அதை உட்காந்து சார் கரெக்ட் பண்ணார். திரும்ப ஊர்லேருந்து வந்தது பிறகு ஒரு டேட்டை சொன்னார். அப்போ அவர் சொன்னார், சார் வந்து நமக்கு வந்து இங்கே இருக்கிற இருக்கட்டும், லைவாக ஒரிஜினல், அதாவது நம்மளுடைய ரத்தத்தோட 2.5 கலந்த அந்த இசைக்கலைஞர்களை வந்து, அதாவது பழைய பாடல்கள் எப்போவுமே அப்படி தானே மைண்டில் அப்படி நிற்கும், அவங்களே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி உடனே வந்து நான் அசிஸ்டன்ஸ் எல்லாம் அனுப்பி இந்த லிரிக்கெல்லாம் அங்கே சொல்லி விட்டு சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற கலைஞர்கள்லாம் இங்கே வர வச்சு இன்றைக்கி மிக சிறப்பான முறையில் வந்து அம்மா டாக்ஸியில் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னே ஒரு பாடல் இதே மாதிரி 2 பாடல் பண்ணியிருக்கோம். ஒரு டுயட்டு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு முதல்வருடைய மூத்த மகன் திரு முத்து அவர்கள் வந்து மிக சிறப்பாக பாடி சார் தேவா சாரையே அசைச்சிட்டாரு. தம்பி மாறே அருமையுள்ள ஐயா மாறே கல்லூரி மாணவனாம் பன்னீரின் கரையை கேளு பாட்டுல நான் சொல்ல அத கேட்டு பாருமில்ல, பாட்டுல நான் சொல்ல அத கேட்டு பாருமில்ல. அண்ணமாரே தம்பி மாறே அருமையுள்ள ஐயா மாறே, அண்ணமாரே தம்பி மாறே அருமையுள்ள ஐயா மாறே கல்லூரி மாணவனாம் பன்னீரின் கதையை கேளு பாட்டுல நான் சொல்ல அதை கேட்டு பாருமில்ல, பாட்டுல நான் சொல்ல அதை கேட்டு பாருமில்ல. ஐயா ஈரம்பு புழு பூத்தி எல்லாத்துக்கும் நண்பனடா, பன்னீரின் முகம் பார்த்தா பால் மனமே தெரியுமடா, நண்பன் பசிய தடுப்பா இவன் தண்ணியில் குடிச்சு படுப்பான், நண்பன் பசிய தடுப்பா இவன் தண்ணிய குடிச்சு படுப்பான். தன் கரரரரா தாரா தல்லல்ல தால்லல்ல தாரரரா தாரரரா தல்லல்ல தாரா தர தரரரரரா தல்லல்ல தாரா தர தரரரரரா தாரரரரா தாரரரா 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 தாரா தல தல்லரரரா தாரா. லோகத்தை எதிர்த்து நின்னா 3 பேரை அறுத்து கொண்டா, 3 பொட்ட புள்ள ஒருத்தியையும் தொட்டதில்லை, காதல் தந்த தீர்ப்பு நம்ம பன்னீர் கையில காப்பு, காதல் தந்த தீர்ப்பு
நம்ம பன்னீர் கையில காப்பு. நீங்களும் வந்தாதானே நடந்த கதை தெரியுங்க. புறப்பட்டு வந்தா போதும் கோர்ட்டு பார்த்து மிரளுமுங்க. பன்னீர் வயசு கொஞ்சம் ஆனா வைரம் பாஞ்ச நெஞ்சம். பன்னீர் வயசு கொஞ்சம் ஆனா வைரம் பாஞ்ச நெஞ்சம். நாடுபுற பத்திக்கிச்சு மாணவர தொத்திக்கிச்சு. நாடெல்லாம் கல்லூரிங்க கருப்பு கொடி காட்டிடுச்சு. ஓட்டுக்குத்தான் போவோம் நல்ல தீர்ப்பு கொண்டு வருவோம். ஓட்டுக்குத்தான் போவோம் நல்ல தீர்ப்பு கொண்டு வருவோம். தினம் தினம் பேப்பர் இல்ல காதல் போல செய்தியடா. இவன் கதை புதுசுதான் நாடறிய போகுதடா. உண்மை இருக்கு உள்ள நான் இன்னும் என்ன சொல்ல. உண்மை இருக்கு உள்ள நான் இன்னும் என்ன சொல்ல. அவர் வந்து அன்றைக்கே சொன்னார் ஒரு 15 மினிட்ஸில் டேக் முடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இல்லை சார் இந்த பாட்டும் இந்த பாட்டும் அந்த மாதிரி தான் முடிச்சிருக்கு. அவர் சொன்ன மாதிரி பூர்ண நல்ல மனசு, டாக்டர் சாருடைய நல்ல மனசு, நீங்கள் பண்ணுங்கிற ஒரு தைரியமும், தேவா சார் வந்து கொடுக்குற ஒரு தெம்பு, அந்த டியூனும், இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு உள்ள மார்க்காக நான் கருதுகிறேன். உங்களுடைய எல்லாருடைய கோஆப்பரேட்டோட இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். அதுதான் எங்களுடைய ஆம்பிஷன், எங்களுடைய உழைப்பு அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். இன்னைக்கு மாட்டுத்தாவணி பாட்டு ரெக்கார்டிங் இன்னைக்கு அம்மா டாக்கீஸில் நடந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் மேனுவலாக லைவில் நாங்கள் பாட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா என்ன கம்ப்யூட்டர் காலங்கள் வந்தாலும் அந்த லைவில் இருக்கிற சுகம் வந்ததில்லை. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அந்த சுகத்தை நான் அனுபவித்தேன். டைரக்டர் பவித்ரன் அவர்கள் மாட்டுத்தாவணி படத்தில் வந்து ஒரு பாட்டெல்லாம் வித்தியாசமாக தரணும்னு சொல்லி தான் இங்கே நாங்கள் கம்போஸ் பண்ணி பாட்டுங்கள்லாம் எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பாடல், அதாவது டாக்டர் விஜயகுமார் அவர் தயாரிப்பில் மாட்டுத்தாவணி படம், மதுரையிலேருந்து காரியப்பட்டியிலேருந்து லக்ஷ்மி அம்மாள், குழுவினர் அவர்கள், பாண்டியன் அவர்கள், சக கலைஞர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா இன்றைக்கி ரெக்கார்டிங் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக லக்ஷ்மி அம்மா குரலை கேட்டுட்டு உண்மையிலேயே அசந்துட்டேன். பகவான் அவங்களுக்கு ஒரு நல்ல குரல் வளம் கொடுத்து, திறமைக்கு திரை போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த திறமை அது எந்த வயசுன்னு இல்லை, அதுக்கு எப்படியும் அந்த அம்மா பிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. நல்ல சினிமா உலகத்தில் கொடி கட்டி பறக்கிறாங்க. பாண்டியன் அவர்களுக்கும் அருமையான குரல், சக கலைஞர்கள் பிச்சு விளையாசுறாங்க. ஒரு அதாவது அந்த அந்த நம்ம கல்ச்சுரல் மதுரை அந்த மண்ணோட விஷயமே அப்படி ஒரு இருந்தது. இன்னைக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். அதாவது ஒரு சித்தர் கூட டான்ஸ் ஆடுற மாதிரி தவளும் அது நம்ம உரிமை கிருமி போட்டு நாதஸ்வரம்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த மாட்டுத்தாவணி எங்களுக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்கன்றதுல சந்தேகமே இல்லை. இதெல்லாம் நன்றி வந்து எங்கள் டைரக்டர் பவித்ரன் சார் அவர்களுக்கும் விஜயகுமார் சார் அவர்களுக்கும் நான் உண்மையிலேயே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு பாடல் கம்போஸ் பண்ணும்பொழுதும் அது ரெக்கார்டிங் பண்ணும்போது அது பெருசு இல்லை, அழகாக அதை பிக்சரைஸ் பண்ணுறதுல பவி சார் வந்து ரொம்ப அதில் எனக்கு என்னுடைய வாழ்க்கையின் திருப்புமுனை, வசந்த கால பறவை, சூரியன், இந்து, கல்லூரி வாசல் போன்ற படங்கள் எனக்கு ரொம்ப லைஃப் கொடுத்தவர். அதனால் நிச்சயம் இதில் எங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்குது, சந்தேகம் இல்லை. லக்ஷ்மி அம்மா குழுவினருக்கும் பாண்டியன் அவர்களுக்கும் சக கலைஞர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.